Praise Lord, welcome to this video. எங்கள் ஊரில் சிலர் சபையில் பெந்தேகோஸ்தே பெருச்சாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அவங்க இருக்கிறாங்க. இந்த வார்த்தை எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் பாஸ்டர் கிங்ஸ்லின்ட்டு ஒருத்தர் இருந்தார். இப்போ மறிச்சிட்டாரு. நான் அவர் கூட எனக்கு எந்த அறிமுகமும் இல்லை. ஆனால் அவருக்கு 40 நாள் உபவாச ஜெபம் பண்ணாராம் அவர். அப்போது கர்த்தர் என்னை குறித்து அவருக்கு சொல்லியிருக்காரு. இதுமாரி ஒரு சின்ன பொண்ணு உன்னுடைய ஒரு கதை போல் கான்வர்சேஷ்னல் இது போல் கர்த்தருடைய வார்த்தை அவர் பரிபூர்ண ஜீவன் அந்த புத்தகத்தில் எழுதுவார். ஸோ இந்த பொண்ணு உன்னுடைய அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நீ எழுதுறதுனால அது தொடர்ந்து படிக்குது. அதனால் நீ என்ன பண்ணணும், அதை தொடர்ந்து நீ எழுதணும் அப்படின்ட்டு கர்த்தர் அவங்களுக்கு சொன்னாராம். அதுமாரி 2 பாஸ்டர்ஸ் அதுமாரி எனக்கு சொன்னாங்க, என்னை குறித்து அவங்களுக்கு அவங்க சொன்னதாக. அதுபோல் பார்த்திங்கன்னா இவங்களாம் தான் எனக்கு இதுமாரி பெந்தேகோஸ்தே பெருச்சாளிகள் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. எனக்கும் அப்படி ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டினார். அது என்னென்னா, ஏதோ ஒரு அது மாதிரி ஒரு எலியை நான் அடிக்கிறேன். ஆனால் அது என்ன திரும்ப திரும்ப அது எழும்பி வருது அப்படின்ட்டு அதுமாரி ஒரு தரிசனத்தை நானே கூட பார்த்துருக்கேன். சிறுவயதுலேருந்து நானும் தரிசனக்காரி தான். அதில் அப்படியே வளர்ந்தவன் நான். அதில் பார்த்திங்கன்னா இந்த பெருச்சாளிகள் அப்படின்னா ஒருத்தர் எங்ககிட்ட சொன்னார், என்கிட்டையும் எங்கள் பிரதர்கிட்டையும், பரிசுத்த ஆவியை எப்படியாவது நீங்கள் பெற்றுக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். எதுக்காக பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெருச்சாலியை கல்யாணம் பண்ணிட்டு நகையெல்லாம் கழட்டி போட்டு இல்லையா கட்டிக்கிட்டு ஊழியன்ற பேரில் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறது தான். அது ஒரு நோக்கம். நம்ம வீட்லேயும் அதான் பெருச்சாலி இருக்குது. அது என்ன சொல்லுது, எனக்கே ஒரு மனைவி இருக்குது. எனக்கு ஆனால் அது பத்தில் ஐ வாண்ட் ஒன் மோர்ன்ற அதுக்கு இவ தான் கரெக்டு அப்படின்னு அவங்க அந்த பெருச்சாலி சொல்லுது. நம்ம வீட்டில் இருக்க பெருச்சாலி பணம் ஆசை பிடிச்சது. அது நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, somehow I will make her sick, go away from the presence of God. I will arrange for all these follies அப்படின்னு சொல்லிட்டு டாம் சாயர் அண்ட் ஃபாலிஸ்ன்ற மாதிரி அது ஒன்று. அந்த பெருச்சாலி அது மாதிரி ஒரு பெருச்சாலி பல பெருச்சாலிகளோடு சேர்ந்து அது திட்டம் போட்டு கடைசியில் சில அவங்க இவளுக்கு கோவம் என்ன பண்ணுவா, உங்களை கொன்னாலும் கொன்னுவா, இல்லை அடித்து போட்டாலும் போடுவான். ஸோ அதுமாரி முதியோருக்கு கொடூர செயல் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரிசனில் போட்டு ப்ரிசன் பெருச்சாலியாக என்ன மாற்றணும், அது இன்னொரு திட்டம். இதுமாரி இதில் நான் முக்கியமாக நான் சொல்ல வரல. முதல் சொன்னாங்க பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அவங்கள பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ சொன்ன எந்த பிரச்சனையில் நான் சிக்கினாலும், எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, இல்லை நோய் வந்துடுச்சு, இல்லை நான் அழுதுட்டு இருக்கேன், எந்த பிரச்சனைனாலும், இல்லை நான் சிறையில் கூட இருக்கேன், இவ்வளோ இதில் இருந்தால் கூட இவங்க ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ அது ஒரு மோசமான ஒரு தண்டனை எனக்கு, அல்லது எனக்காக ஜெபிக்க விரும்புகிறாங்க, எனக்காக த்ரூ த நைட்டு ஜெபிக்கிறாங்க, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க, சிறையில் இருந்தாலும் பார்த்து ஜெபிக்க விரும்புகிறாங்க, எல்லாத்துக்குமே ஜெபிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, கடவுள் தான் என்ன நினைப்பார் இதை பற்றி. அதை தான் நான் ஃபைட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது பெருச்சாலிகள் அது பைடு பைப்பர் அப்படி ஒரு இது இருக்க கதை.
அந்த பைப்பரை கூப்பிட்டு அது மாதிரி நம்ம இதில் பெருச்சாலின்னு நிறையா இருக்க, நீ என்ன பண்ண சொல்லிட்டு அவன் வந்து அந்த பைப்பை இதை ஊதிட்டே அவன் போக போக அந்த பெருச்சாலிகள்லாம் அது பின்னாடியே வருது. வந்து அவன் நேராக ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஆற்றுல கொண்டு போய் எல்லா பெருச்சாலியும் தள்ளிட்டான். அது போல் என்ன கூட அப்படி சொல்கிறாங்க, பைடு பைப்பர் அப்படின்னு. அது போல் அது பெருச்சாலி நமக்கு தெரியல அப்படின்னா வந்து நம்ம அதுக்கிட்ட மாட்டிப்போம். ஆனால் எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து பெருச்சாலி அப்படின்னு. நான் அடிக்கிறது இல்லை, நான் மாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் வந்து அதுலேருந்து விடுதலை ஆகி நான் தூரமாக வந்துடுறேன். ஸோ அதுக்காக எவ்வளோ செலவு வேணாலும் நான் பண்ணிடுறது. ஏன்னா எனக்கு ஊரில் நிறைய வீடு 3 வீடு எனக்கே இருக்குது. ஆனால் கூட நான் அங்கே இருக்காமல் பெருச்சாலிகள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அங்கேருந்து தப்பிச்சு நான் வந்தேன். கர்த்தருடைய வல்லமை அதிகமாக நான் பெற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு கர்த்தருடைய வல்லமை எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே வந்து நான் இருக்கேன். அதுக்கு செலவானா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரேயர் லைஃப்காக இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதில் பிளேன் ஏறி வேற எங்கேயா கூட நான் போயிடுவேன். பெங்களூர் போவேன், கல்கட்டா போவேன், பாம்பே, டெல்லி எல்லாம் ஒருக்கா போய் என்னோடய ப்ரேயர் லைஃப்லேயே நான் போயிட்டு இருக்கேன். அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.